கடவுள் அருள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் பணிவான வணக்கங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த டிசம்பர் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி முழுமையான சனி பெயர்ச்சி அப்படின்றது இந்த டிசம்பர் 20 தான். இந்த 23லேருந்து 26 மார்ச் மாதம் வரைக்கும் சனி பெயர்ச்சி மகர ராசிலேருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி அனைத்து இந்த 12 ராசிகளுக்கும் பல்விதமான நற்பலன்களை தரப்போகிறார். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் சூரிய பகவானுடைய மகன். அப்போ இவர் ஒரு நேர்மையான ஒரு கிரகம். இந்த கிரகங்கள்லேயே அதாவது இந்த 9 நவகிரகங்கள்லேயே சனி பகவான் தான் கொஞ்சம் நேர்மையான பலனை கொடுக்கக்கூடியவர். அதாவது உயர்ந்தவர்களை எப்படியோ எப்பேற்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் கீழே இறக்கி அவங்கள அவங்க கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலனை தண்டிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அதே போல் அடிமட்டத்தில் ஊழியர்கள் இருக்கவங்க அவங்கள கூட திடீர்னு கோபுர உச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள வைக்கிறது கூட அந்த சனி பகவான் தான். அவங்களோட கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சுய ஜாதகத்தைப்படி இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த 12 ராசிக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல நம்ம ராசினு சொல்லுவோம். அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி பகவான் அந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சனி பகவான் எல்லாவித நன்மையிலும் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். அதாவது குரு கொடுப்பார், சனி தடுப்பார். ஆனால் சனி கொடுப்பார், எவர் கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் எல்லாத்துக்குமே எல்லா நற்காரியங்களுக்கும் அவ்வளோ தான். இப்போ கல்யாணம் திருமண தடை இருக்கா, அவங்க ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நற்பலனை நடத்தி கொடுக்குறது, திருமணத்தை யோகத்தை கொடுக்கறது, தொழில் ரீதியாக சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது, அது மாதிரி பிள்ளைகள் அவங்களோட கல்வி இதை மாதிரி இவங்களோட இதெல்லாம் அந்த இதில் வந்திருக்கும். அப்போ இந்த சனி பகவானுக்கு எப்படி இருந்தால் இப்போ நிறையா பேருக்கு இப்போ நம்ம ஒரு ராசியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இப்போ இதில் நம்மளுக்கு 7.5 நாட்டு சனி நம்ம சொல்கிறோம், கண்டக சனி சொல்கிறோம், அத்ரம சனி சொல்கிறோம், அத்ராஷ்டம சனி சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே பலன்களை நம்ம பார்ப்போம். அந்த பலன்களை நம்ம எப்படி நம்ம இந்த சனி பகவான்கிட்டேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்றதை நம்ம பார்ப்போம். அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவானுக்கு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நேர்மையாக இருக்கணும். முதல் விஷயம், நம்ம என்ன தான் நம்ம கர்ம வினைகள் நம்ம இருந்தாலுமே இப்போது நம்மளுடைய இந்த ஜென்மத்தை ஒரு நேர்மையான பாதையில் அதை நம்ம செய்யணும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருத்தருக்கு யாருக்கும் துரோகம் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும். அதே மாதிரி நம்ம மிக ஒரு சுத்தமாக இருக்கணும். குளித்து நம்ம எப்பயுமே ஒரு சுத்தமான ஒரு இதில் ஏன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அதான் ரொம்ப தூய்மை. ஆனால் அதே மாதிரி நம்ம கடுமையாக உழைக்கவும் செய்யணும். எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கிறோமோ நம்ம ஆடைகள் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணாலும் உழைக்கிறதும் நல்ல ஒரு வேர்வை சிந்துற அளவுக்கு உழைக்கும் போது பகவான் சனி பகவான் அந்த கருணை அடிப்படையில் நம்மளுக்கு அந்த கர்ம வினைகளை ஒரு நற்பலன்களாக சில பேருக்கு அந்த தீய ராசிக்கு ஏற்ற மாதிரி தீய பலன்கள் இருக்கும்போது அந்த நற்பலனாக மாற்றக்கூடிய தன்மை அந்த சனி பகவானுக்கு தான் இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட சனி பகவானுக்கு எல்லா மகத்துவமும் இருந்திருக்கு. இந்த 2.5 வருடம் இப்போ கும்பராசிலேருந்து இந்த 12 ராசிகளுக்கும் எல்லாமே அவர் செய்ய போகிறாரு. இது வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் சில ராசிகளுக்கெலாம் பெரிய துன்பங்கள்லாம் இருந்திருக்கும். அவங்களாம் இப்போ விடுபட்டு நல்லது நடக்க போகுது. சில ராசிகளுக்கு அதே மாதிரி அத்ரம சனி அத்ராஷ்டம சனிலாம் இருக்குது, ஜென்ம சனிலாம் இருக்குது. அவங்களுக்குள்ளான பலன்களை நம்ம 12 ராசின்னு பார்க்கும்போது அதை விவரமாக நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த மீன ராசி நேயர்கள் எல்லாமே குரு ஆதிக்கம் பெற்றவர்கள், அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட இந்த மீன ராசி நேயர்கள் ஏன்னா இந்த மீன ராசின்னும் போது மீன் அந்த உங்களுக்கு சிம்பிளே தெரியும். அப்படின்ற போது ஒரு மீன் எப்படி அலைஞ்சு தெரியுதோ அதுபோல் ஏதாவது ஒரு தேடல் இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த வயதானாலும் சரி ஒரு தேடல் இருக்கும். அது ஒரு கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே இருக்கும். அதை தேடிக்கொண்டே இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 60 வயசு ஆனாலும் வேறு ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மிக்கவர்களாக தான் இந்த மீனராசி நேயர்கள் இருப்பாங்க. அதே போல் வெள்ளை மனமும் நல்ல குணமும் கொண்டவர்கள் தான் இந்த மீனராசி நேயர்கள். ஒரு இரக்க சுபாவம் கொண்டவர்கள், அதாவது ரொம்ப கொஞ்சம் வெகுளித்தனமாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீனராசி நேயர்கள்லாம் இதாகவே இருப்பாங்க. சில விட்டு கொடுத்த தன்மை, அரவணைத்து போகக்கூடிய விஷயங்கள், சிலருக்கு எடுத்து உரைக்கிறது. அதாவது அது கல்வி நிர்வாகத்திறனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு போதிக்கக்கூடிய தன்மை, எடுத்து உரைக்கக்கூடிய தன்மை, ஒரு நம்ம குருமார்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் அதிகம், ஒரு ஈடுபாடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மேலோங்கி இவங்க எண்ணத்துலேயே ஒரு ஊர்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த மீன ராசிக்கு இது வரைக்கும் 11ஆம் லாபஸ்தானத்திலிருந்து 3ஆம் பார்வையாக மீனராசியை இவங்க ராசிநாதனே பார்க்கும்போது இவங்களுக்கு பல தடைகள் பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்து சில விஷயங்கள்லாம், அதாவது இவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் தேடிக்கிட்டு
ஒரு வழி இல்லாமல் இது வரைக்கும் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த மீனராசி நேயர்கள் வந்து இப்போ அதுலேருந்து விடுபடுறாங்க. என்னதான் இவங்களுக்கு வந்து 7.5 சனி இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலுமே அதெல்லாம் ஒன்றும் பதறவே வேணாம். ஏன்னா 7.5 சனி இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆனால் கூட அந்த சனி பகவான் வந்து இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்ற போது மறைவு ஸ்தானத்திலே போயிடுது. அப்போ மறைவு ஸ்தானம் போது இவங்களோட முடிவுலாம் இன்னும் கொஞ்சம் வந்து கம்பீரமாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இவங்களுக்கு இருக்கும் சில விஷயங்கள். அதனால் வந்து நம்மளுக்கு வந்துட்டு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து அதுக்கு வந்து பெருசாக யோசிக்க வேணாம், பதறமும் வேணாம். அப்போ இந்த 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம்ன்ற போது அதில் சனி பகவான் மறைஞ்சிறாரு. இது வரைக்கும் உங்களை பார்த்துட்டு இருந்த சனி பகவான் வந்து அதுலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க. அதுதான் நம்ம மெயினாக பண்ணோம். அதே போல் வந்து இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்ற போது உங்களுடைய 2ஆம் வீடும் 6ஆம் வீடும் 9ஆம் வீடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 2ஆம் வீடும் அப்படின்ற போது குடும்பஸ்தானம். அப்போது விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் இடம்ன்ற போது உங்கள் தனலாபம் ஸ்தானமும் அதுதான், குடும்பஸ்தானமும் அதுதான், வாக்குஸ்தானமும் தான். அப்போது மற்றவங்கள்ட்ட நம்ம பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு வார்த்தையை பேசும்போது பல முறை யோசிக்க வேணும், பல முறை யோசித்து பேச வேண்டும். ஏன்னா இப்போ இங்கே குரு பகவான் இருக்கார். அதனால் உங்களுடைய வாக்கு இப்போ வந்து ஒரு இனிமையான வாக்காக இருக்கும். ஏன்னா குரு பகவான் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வாக்கின் தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு இதாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு சொல் வந்து ரொம்ப வந்து அவங்கள வந்துட்டு பாதிப்படையும். இப்போ குரு பகவான் இருக்கிறனால தன்மை குறைவாக இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானித்து பேசக்கூடிய ஒரு விஷயங்கள். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின்மை, கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் நிலவக்கூடிய ஒரு தன்மையாக இந்த 7.5 சனி ஆரம்ப கட்ட காலங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் சனி பகவான் வந்துட்டு 12ஆம் இடம் அது மறைவு ஸ்தானமாக இருந்து மறைந்து ஆட்சியில் இருந்து அவர் சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்த்தாலும் கூட கொஞ்சம் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதே போல் வந்துட்டு அதுதான் தனஸ்தாபமும், அதான் உங்களுக்கு தன வரவு கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த 2ஆம் ஸ்தானம் தான். ஏன்னா அந்த வாக்கின் வன்மையும் தனஸ்தானமும் ஒன்று தான். அப்படின்ற போது வந்துட்டு இங்கே சனி பகவான் பார்க்கும்போது அந்த தனத்தில் வந்து ஒரு தங்கு தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வீடு மனை வாகன யோகங்கள்லாம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நற்பலனை தரும். வீடு வாகனம் புது மனையெல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி உங்கள் சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களோட வந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ருணரோண சத்ருஸ்தானம் அப்படின்னும் போது இந்த 6ஆம் இடத்த குரு பகவானோட பார்வை இருக்குது, சனி பகவான் பார்வை இருக்குது. அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஒரு கடனை நீங்கள் அடைப்பீங்க. திருப்பி அந்த அமௌண்ட் வந்து கடனை வாங்கி இன்னொரு இடத்துல அந்த கடனை தான் அடைப்பீங்க. அதை செய்யும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கவனமாக அதை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ருணரோண சத்ருஸ்தானம் வந்து கடனை வந்து மந்தப்படுத்தும், கொஞ்சம் விரிவுபடுத்தணும் போது இன்னொரு இடத்துல வாங்கி இன்னொரு இடம் கொடுக்கும்போது கொஞ்சம் அது கவனமாக நீங்கள் வந்து அதை செயல்படணும். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு அதான் நோயின் தன்மையும் அங்கே தான் குறிக்குது. அப்போ இந்த அடிமை ஜீவனமும் அந்த 6ஆம் இடம் தான். அப்படின்ற போது இந்த நோய் தாக்கமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த சளி தொந்தரவுகள், பிரச்சனைகள், இருமல்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த 6ஆம் இடம்ன்ற போது இதயத்தையும் குறிக்கும், நோய் நுரையீரலையும் குறிக்கும். அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்துட்டு அந்த 6ஆம் இடமா சனி பகவான் பார்க்கும்போது, ஏன்னா உங்களது வந்து நீர் ராசி, அப்போ நீர் சம்பந்தமான உபாதைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா பார்க்கக்கூடியது வந்துட்டு அவரோட வீடு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் சனி பகவான் 6ஆம் இடத்த உங்களுடைய நோய் ஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி உபாதைகள், நீர் சம்பந்தமான உபாதைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து மேலோங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி 6ஆம் இடம் நோய் கடன் எதிரின்னும் போது இந்த எதிரிகள்ன்ற போது எதிரிகள் வந்து கட்டுப்படுவாங்க. சனி பகவான் பார்வை இருக்கும்போது எல்லாமே மந்தப்படும். அப்போ எதிரிகள் வந்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது மேக்சிமம். அதே போல் அவருடைய 10ஆம் பார்வை, அவருடைய 10ஆம் பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போ உங்களுடைய பாக்கியஸ்தானம் அப்படின்ற போது உங்களுடைய 2ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று தான். இந்த மீனராசிக்கு பொதுவாகவே வந்து 2ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான், 9ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்போ 2 கூட அதிபதியை வந்துட்டு ஏன்னா அங்கேருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு, இங்கேயும் வந்துட்டு 10ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த பாக்கியன்ற போது 9ஆம் இடம் தந்தை ஸ்தானத்தையும் குறிக்கும். அப்போ தந்தை ஸ்தானம் போது தந்தையோடு கருத்து வேறுபாடு, தந்தையோடு ஒரு பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வாக்குஸ்தானத்தில் வந்து சனி பகவான் பார்வை இருக்குது. அப்போ இங்கே தந்தை ஸ்தானத்துலேயும் வந்து நம்மளுடைய சனி பகவானோட பார்வை இருக்குது. அப்போது தந்தையிடம் பேசும்போது வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை வந்து விடுறது வந்து இதாக இருக்கும். இல்லைனா வந்து கருத்து வேறுபாடு வந்து மேலோகும். அது மாதிரி வந்து பிள்ளைகள்கிட்டையும் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அவங்கள அரவணைச்சி போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அவங்கள வந்துட்டு கொஞ்சம் அதட்டாமல் கொஞ்சம் ஒரு கடுமையான சொற்கள் சொல்லாமல் நம்ம வந்து இது பண்ணணும். அதே போல் சனி பகவான் வந்துட்டு 12ஆம் இடத்துலேயே அமர்ந்திருக்காரு.
அவருடைய பார்வை தான் இந்த 3 இடத்துக்கு. அப்போ இந்த 12ஆம் இடத்துல அவர் அமர்ந்திருக்கும் போது இந்த 12ஆம் இடம் வந்து தூரதேச பயணத்தை குறிக்கும், வெளிநாட்டு யோகங்கள் சில பேர் கொடுக்கும். இப்போ இந்த பலன்லாம் வந்துட்டு இது வந்து பொதுப்படை பலன் தான். அவங்களோட ஜனனகால ஜாதகம் தான் உண்மையான பலனை அவங்களுடைய கிரகங்கள் அமைப்பு பொறுத்து இருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு லக்னங்கள் மாறும்போது லக்னாதிபதியை வச்சு நம்ம அதை எடுக்கும்போது இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கணும். அப்போ நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்லணும். அப்போ துல்லியமான பலன் வரும்போது அவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லலாம். அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவர் சனி பகவான் வந்து 12ல் அமையும் போது இவங்களுக்கு தூரதேச பயணம் அதெல்லாம் இருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் என்ன இது இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை, பெரிய அளவில் இருக்காது. இந்த விரயம் வந்து விரயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்கும்போது அந்த 12ஆம் இடம் வந்து வெளிநாட்டு பயணம் குறிக்கும், ஹாஸ்பிட்டல் நம்ம அதையும் சொல்லுவோம் நம்ம. அப்படின்ற போது ஏன்னா இங்கே 6ஆம் இடத்தையும் உங்களை பார்க்குறப்ப 6ஆம் இடம்ன்ற போது அந்த நோய் ஸ்தானத்தையும் பார்க்குறது, 12ஆம் இடத்தையும் பார்க்குறது. அப்போ நோயை பார்க்குறதுக்கு நம்ம மருத்துவமனை போய் தான் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த 6ஆம் இடத்த நோயை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த 12ஆம் இடம் பாக்கியம், இந்த 12ஆம் இடம் தான் நம்ம உறுதுணையாக இருக்கும். அப்போ அந்த 12ஆம் இடத்தையே சனி பகவான் இருக்கார். அப்படின்ற போது நம்ம சனி பகவானை வழிபடுறதோ சனி பகவான் மூலியமாக சில விஷயங்கள் நம்ம செய்யும் போதோ நம்ம அதுலேருந்து நோய் தாக்கத்தை நம்ம விடுபடலாம். அதாவது வந்துட்டு இப்போ திருநள்ளாறு போயிட்டு வரலாம், சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபடலாம். அதே போல் வந்துட்டு ஏழை எளியோருக்கு வந்து உணவளிக்கிறது, பெரும்பாலும் வந்து இந்த ஊனமுற்றோர், அநாத ஆசிரமம், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, இதெல்லாம் பண்ணி இந்த பரிகாரம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதாக இருக்கும். பெருமையாக வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே வந்துட்டு இந்த மீனராசி வந்து கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. அதான் சொன்னேன், அவங்க மீன் போல் அலைஞ்சு எங்கே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. அது படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிறத எவ்வளோ சேர்த்துட்டோம் அப்படின்லாம் நினைக்கலாம் மாட்டாங்க, இருக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இல்லைனாலும் அவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டவங்க. அப்போ கடின உழைப்பே அவங்களுக்கு வந்துட்டு சனி பகவான்லேருந்து விடுபடுறதுக்கு பல வழிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ கூட நம்ம இதையும் வந்து இறை வழிபாடு மூலியமாகவும் சரி, அதே மாதிரி வந்துட்டு அநாத ஆசிரமத்துக்கு செய்கிறதோ, ஏழைகளுக்கு உணவளிக்கிறதோ, இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும் போதோ அவங்களோட இது வந்து இன்னும் சனி பகவான் இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அதிக பலனை வந்து தருவார். ஏற்கனவே இவங்க வந்து கடின உழைப்பாளி. அப்போ இதுவும் இன்னும் செய்யும் போது, ஏன்னா உழைப்பு அதிகமாக இருக்கும்போது சனி பகவான் வந்துட்டு சனி பகவான் வந்து பல நன்மைகள் பெறலாம். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி சனி பகவான் வந்துட்டு இதெல்லாம் நம்ம அவர் வந்து செஞ்சு மகிழ்விக்கும் போது நம்மளுக்கு பல ஏற்றங்கள், வாழ்வில் பல நன்மைகள் பெற்று வாழ்வில் வந்து ஏற்றம் பெறுவோம். அதே போல் வந்து இந்த மீனராசிக்கு அந்த மீனராசி அதிபதி குரு பகவான் வந்துட்டு 2ல் அமர்ந்திருக்கார். அதை நம்ம கொஞ்சம் அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ 2ஆம் இடத்துல அமர்ந்த அந்த குரு பகவான் வந்துட்டு 9ஆம், அதாவது உங்களுடைய 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே போல் வந்துட்டு அவருடைய 7ஆம் பார்வை அப்படின்ற போது உங்களுடைய 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போது 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கும் போது அந்த நோயின் தாக்கமும் நம்மளுக்கு குறையுது ஒன்று, 8ஆம் பார்வை திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்துது. அதே போல் வந்து அவருடைய 5, 7, 9ஆம் பார்வை உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா அவருடைய 10ஆம் வீடு அப்படின்ற போது 10ஆம் வீடு அந்த கர்மஸ்தானம். அப்போது குரு பகவான் தான் அமர்ந்து 2ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையே அவர் பார்க்குறாரு. அப்போ தொழில் விரத்தி, தொழில் அதிக ஏற்றங்கள், தொழில் அதிக லாபங்கள் எல்லாமே தராரு. ஏன்னா தன் சுய வீட்டையே அவர் குரு பகவான் பார்க்குறாருல. அப்படின்ற போது வந்து தொழில் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே வந்து கொடுக்கும், நல்ல இதாக இருக்கும். இந்த இறை வழிபாடு மூலம் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு ஏற்றமான ஒரு வாழ்வில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து தரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.